தம்பி என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா பரமன் சார்? ஐயா, நம்ம எல்லாம் போலீஸ்ல சேர்றப்ப ஒரு பூ கூட வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லீங்களே. அது ஆனா மயிலுக்காக தம்பி இங்க ஒரு பொக்கேவோட வந்திருக்குதுன்னா நான் நினைக்கிறேனுங்க, தம்பிய மயிலுக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்ல லவ்வர்னு சொல்றதான்னு சாரு கேக்குறாரு. கான்ஸ்டபிளான மயிலுக்கு பொக்கையோட வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க லவ்வரா தான் தம்பி இருக்கணும். மயிலுக்கு குபேரனோட ஆசை இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் உங்கள மாதிரி வெயிட்டான ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். சார், மயில் எங்கேயாவது வெளியே போயிருக்காடா? ஆமா, ஆன் டியூட்டில போயிருக்கல்ல. பரமன் சார், எதுக்கு இப்ப சிரிச்சீங்க? என்னையும் அறியாம சிரிச்சுக்கணுங்க ஐயா. பாருங்க, தம்பிக்கு முன்னாடி இப்படி அனாவசியமா சிரிக்க கூடாது. அவர் யாருன்னு தெரியுமா? பெரிய கோடீஸ்வரர் மட்டும் ஃபுல்லா நம்ம எஸ்பிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவருக்கு கோபம் வர்ற மாதிரி நீங்க ஏடா கூடமா சிரிச்சு அவரை அசிங்கப்படுத்துனீங்க. அப்புறம் எஸ்பி கிட்ட சொல்லி உங்க யூனிஃபார்ம் கழட்டிடுவார். தம்பி சும்மா அவர்கிட்ட காமெடியா பேசிக்கிட்டு இருந்தேன். மயில ஒரு ஹாட்டான வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த சூடு ஆறதுக்குள்ள அவங்க இங்க வந்துருவாங்க. தம்பி அது வரைக்கும் இங்க வெயிட் பண்றீங்களா? ஓகே சார், உட்காருங்க. ஆட உட்காருங்க. ஓகே சார். சூடா வாங்கிட்டு வந்திருக்கேன். சூடு ஆடுறதுக்குள்ள வாங்க. தம்பி நீங்க எந்திரிச்சிட்டீங்க, நீங்க உட்காருங்க. இந்த இருக்கிற டீ கடையில போய் டீ வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? கல்யாணத்துக்கு வர சொன்னா கருமாதிக்கு தான் வருவ போல. டீ கடையில கூட்டமா இருந்துச்சு சார். டீ கடைனா கூட்டமா தான் இருக்கும். ஆனா நாம போய் நின்னா நம்ம காக்கி சட்டைய பார்த்தது நம்மளதான் முதல்ல கவனிக்கணும். நீ கவனிக்க வைக்கணும். 4 மணி நேர டியூட்டிய இதுலயே ஓபி அடிச்சிடலான்னு நீ ஏமாத்த கூடாது, புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் நல்லா தலையாட்டு, ஆனா காரியத்துல வண்ணையும் காணோம். ஜீவா தம்பி, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? உங்க கேர்ள் ஃபிரெண்ட் மயில நான் டீ வாங்க அனுப்பல, என் ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள் மயிலத்தான் நான் டீ வாங்க அனுப்பிச்சேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தம்பி உங்களுக்கு தான் எஸ்பி நல்ல பழக்கம் இல்ல, அவரோட ஆபீஸ்ல கூட போய் பாருங்க.
எடுபடி வேலைக்கெல்லாம் நாங்க தனியா ஆள் வைக்கிறது இல்ல. கடைநிலை ஊழியரா இருக்கிற கான்ஸ்டபிள் தான் இதெல்லாம் செய்யணும். நான் இத சொல்றதுக்கான காரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, டீ சூடாறதுக்குள்ள கொண்டு போய் கொடு. ஐயா, உனக்கு பண்பாடு தெரியாதோ? விருந்தாளிகளை கவனிக்கிறதாமா நம்ம பண்பாடு. தம்பி உனக்காக இங்க வந்து எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர் இருக்கிற மூட்ல சூடா டீ குடிக்கணும்னு ஆசை இருக்கும். கொண்டு போய் கொடு. மயிலு, பொக்கே சார் கோவமா இருக்காரு. நீ போமா. வச்சுட்டு போ. தம்பி ஒரு நிமிஷம். கான்ஸ்டபிள் மயிலுக்கு பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்லதானே வந்தீங்க? அத சொல்லாம போனா புள்ள பாவம் பொசுக்குன்னு ஆயிடும்ல. போங்க, பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்லுங்க. பொக்கே சார் கோவிச்சுக்காதீங்க. புடிங்க, குடுங்க. ஐயா சொல்றாருல்ல. மயிலு, தம்பி பொக்கே கொடுக்கும்போது கையில டீ எல்லாம் வச்சுட்டு அதை இப்படி வை. அதை கொண்டாங்க. கொடுங்க தம்பி. எல்லாரும் கை தட்டுங்க. பொக்கே தம்பி இருங்க, வரலாறு ரொம்ப முக்கியம். பதிவு பண்ண வேண்ட மாட்டவரே. அட சரிங்க, கொடுங்க கொடுங்க. சார், ஒரு மேல் அதிகாரியா மயில எவ்வளவு வேணாலும் வேலை வாங்குங்க. ஆனா பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு மயில பழி வாங்காதீங்க. நான் மயிலு, உன் ஆளு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போறானா இல்ல என்ன மிரட்டிட்டு போறானா? ஒன்ன தான் கேக்குற, சொல்லு. எனக்கு தெரியல சார். நடிக்காத. பணமும் வேணாம், உறவும் வேணாம். அன்னைக்கு அந்த பேச்சு பேசுன. நீ பேசின பேச்சுக்கு அவன் உன் பக்கமே வந்திருக்க கூடாது. ஆனா அவன் ஸ்டேஷனுக்கே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போறானா, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்பவும் அவன் கனெக்ஷனை நீ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியோ? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார். 3 மாசத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்குதான் அவரை பாக்குறேன். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜீவா மாதிரி பணக்கார பசங்களை விடவே மாட்டீங்க. வேணாம் வேணான்னு வெளியில நடிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள காரியத்தை சாதிச்சிருவீங்க. நீ அவனை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்க, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா அவன் இனிமே இந்த ஸ்டேஷனுக்குள்ள வரவே கூடாது. உன் காதல் டிராமா எல்லாம் என் முன்னால நடக்கவே கூடாது. சார், எங்களுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. உங்களுக்குள்ள அந்த மாதிரி இருக்குதோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. அதுல நான் தலையிடவும் மாட்டேன். அதே மாதிரி என் விஷயத்திலயும் அவன் தலையிடக்கூடாது.
சொல்லி வச்சிரு. இது என் கண்ட்ரோல்ல இருக்க ஸ்டேஷன். இங்க நான் வச்சதுதான் சட்டம். இதுக்குள்ள யாரும் வரவும் முடியாது, வரவும் கூடாது. உனக்கு பின்னால அந்த ஜீவா இருக்கிறான், அவனுக்கு பின்னால எஸ்பி இருக்காருன்ற அந்த திமிர்ல ஆட்டம் போட்ட தொலைச்சிருவன். ஜாக்கிரதை. மயிலு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ பாட்டுக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? நடந்ததெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க மேடம். இங்க பாரு, மேடம் கிடம்லாம் வேணாம், சும்மா அக்கானே கூப்பிடு. நீ பொங்கி பொங்கி அழுகிற அளவுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்கல. நீங்களும் சாரோட ஆள் தானே, இப்படிதான் பேசுவீங்க. நான் யாரோட ஆளும் இல்ல, அவரோட ஆளு இவரோட ஆளுன்னு நீயே முத்திரை குத்தாத. டீ வாங்கிட்டு வந்ததும் ஊத்தி கொடுத்ததும் தான் உனக்கு கேவலமா இருக்கா? அத நினைச்சுதான் இப்படி அழுதுட்டு இருக்கியா? இதுக்கே எப்படின்னா இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கே. அப்பெல்லாம் என்ன பண்ணுவ? இந்த வேலையே வேணான்னு ஓடி போயிருவியா? நீ மட்டும் அப்படி செஞ்சன்னு வச்சுக்கோ, உலகத்திலேயே நீ தான் பெரிய முட்டாளா இருப்ப. சரி, நீ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சிக்கா. நிறைய படிச்சிட்டல்ல, அதான் டீ வாங்கி கொடுக்கறதெல்லாம் உனக்கு கௌரவ குறைச்சலா தெரியுது. உன் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேரு. வீட்டுக்கு ஏதாவது தேவைன்னா கடைக்கு போய் வாங்கிட்டு வருவல்ல? அப்படிதான் இதுவும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாங்கி தர மாதிரி கூட வேலை பாக்குறவங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்க. நாமெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி. அதுல இப்ப உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? அதுக்கு போய் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதுக்காக மட்டும் அழலக்கா. அவரு எவ்வளவு மோசமா பேசினாருன்னு நீங்க கேட்டீங்கல்ல. ஏய், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அங்க இருக்கிற பொம்பளைங்களை பிசிக்கலா டார்ச்சர் பண்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க, தெரியுமா உனக்கு? சாரு பேச்சோட நிறுத்திட்டாருன்னு சந்தோஷப்படு. தப்பான ஆள்கிட்ட மாட்டி இருந்தனா ஒரு நாள் கூட நீ இங்க தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்காது. நீயும் சாரும் பேசினதுல இருந்தே உங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சார் உன்னை வச்சு செய்யறான்னு மட்டும் நினைக்காத. வேற ஒருத்தரா இருந்தாலும் இதுதான் இங்க நடக்கும். இங்க பாரு, இந்த வேலையில செய்யற யாரா இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இங்க வரணும். ஏதோ உனக்கு மட்டும்தான் எல்லா கொடுமையும் நடக்கிற மாதிரி புலம்பாத. கான்ஸ்டபிள் வேலைனா நீ என்னன்னு நினைச்ச? சொகுசா போயிட்டு சொகுசா வந்துடலான்னு கனவு கண்டியா? சினிமாவில எல்லாம் நம்மள காமெடியா காட்டுவாங்க, ஆனா உண்மையிலேயே நமக்கு எல்லாமே டிராஜடி தான். அப்படி எல்லாம் இல்ல மேடம். அக்கா அக்கா, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கும் தெரியும்க்கா. ட்ரைனிங்ல கத்து கொடுத்தத வச்சு மட்டும் பேசாத. வேலைன்னு வரப்போ நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நிறைய பிரச்சனைங்க வரும். இப்படி ஒரு பொழப்பு நமக்கு தேவையான கூட தோணும். இதையெல்லாம் தாண்டி வரணும்னா உன் உடம்பு ஃபிட்டா இருந்தா மட்டும் போதாது. எவ்வளவு அடிச்சாலும்
தாங்குற அளவுக்கு மனசும் வலுவா இருக்கணும். இல்ல எனக்கு பூஞ்ச மனசு இதையெல்லாம் தாங்க முடியாதுன்னு நினைச்சனா இங்க இருந்து ஓடி போயிடு. இந்த வேலை உனக்கு செட்டே ஆகாது. இல்ல இது உனக்கு முக்கியம்னு நினைச்சா என்ன நடந்தாலும் தூசியை தட்டிட்டு போயிட்டே இரு. அத விட்டுட்டு இப்படி ஓரமா உக்காந்து ஒப்பாரி எல்லாம் வச்சிட்டு இருக்காத. பார்க்கவே கடுப்பா இருக்கு. இங்க பாரு, இந்த வேலைன்னு இல்ல, எந்த வேலைக்கு போனாலும் மேல இருக்கிறவங்க நம்மள கேவலப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. கரண்டிய புடிச்சுட்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். எல்லார் வாழ்க்கையிலயும் 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு பயந்து ஓடுறது, இல்லனா எதிர்த்து நிக்கிறது. நீ எதிர்த்து நிக்கிறதுன்னு முடிவெடுத்தா இப்படி அழுமூஞ்சியா இருக்காத. என்னெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க கேவலப்படுத்தும் போது அவங்கள ஏதாவது ஒரு மிருகமா நினைச்சுப்பேன். செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா? சிரிப்பு வேற வரும். நீயும் ட்ரை பண்ணி பாரு. கண்ணை தொடச்சிட்டு போய் வேலைய பாரு. இங்க பாரு, இன்னொரு தடவை நீ இப்படி அழுகிறத பார்த்தேன், நானே உன்னை அடிச்சு துரத்திடுவேன். மயிலு, நான் உன்னை பார்க்கணும் தான் மயிலு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு சார்? உங்களால நான் பட்ட அவமானம் போதாதா? என் மேல கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டீங்களா? அதான் என்ன ஏற்கனவே நிறைய அழ வச்சுட்டீங்களே, இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு இப்படி ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? மயிலு, என்னாச்சு மயிலு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு பொக்கே கொடுங்க, எனக்கு வாழ்த்து சொல்லுங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஈசன் நான் எங்க போனாலும் தேடி வந்து என் மானத்தை வாங்குறீங்க. எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டு நிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? மயிலு ப்ளீஸ் மயிலு, கொஞ்சம் நிதானமா பேசு. இன்னைக்குதான் நீ உன்னோட கெரியரையே ஆரம்பிச்சிருக்க. அதுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வந்த இடத்துல அந்த ஆள் இருப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐம் சோ சாரி மயிலு. சாரிங்கிற ஒத்த வார்த்தையில நீங்க போயிடுவீங்க சார். ஆனா கேவலப்படுறது நான் தானே. மயிலு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த குருமூர்த்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும் மயிலு. அந்த ஆளு உன்னை வார்த்தைக்கு வார்த்தை நோகடிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்த கோவத்துக்கு அப்பவே அந்த ஆளோட சட்டையை பிடிச்சிருப்பேன். ஸ்டேஷனுங்கிறதுனால என்னால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. நீ அவமானப்படுறத வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நான் போனதுக்கு அப்புறமும் அவன் உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பான். அந்த டென்ஷனை தான் நீ என்கிட்ட காட்டுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத மயில, நான் இப்பவே எஸ்பி அங்கிளை பார்த்து பேசுறேன். அந்த ஆளை வேற ஸ்டேஷனுக்கு மாத்திர சொல்றேன். வேணாம் சார், எதுக்கு எடுத்தாலும் நீங்க அவர்கிட்ட போய் நிக்கிறதுதான் பிரச்சனை. அவரு அந்த ஆளை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு, அந்த கோவத்தை இந்த ஆளு திரும்ப ஏன் மேலதான் காமிக்கிறாரு. நான் நிறைய அவமானத்தை அனுபவிச்சுட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. மயில, நீ அவன்கிட்ட தான் சிக்கியிருக்கேன்னு தெரிஞ்சும் என்னால எப்படி மயில உன்னை விட முடியும்? அவன் ஏற்கனவே இருக்கிற பகையால உன்னை எப்ப பழி வாங்கணும்னு சொல்லிதான் அவன் காத்துக்கிட்டு இருப்பான். நீ அவனோட ஸ்டேஷன்லயே கான்ஸ்டபிளா போய் இருக்கிறது அவனுக்கு இன்னும் வசதியாயிடுச்சு. மேல் அதிகாரிங்கிற பவரை யூஸ் பண்ணி அவன் உன்னை எல்லா வழியிலயும் டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பான். அவன்கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படணும்னு சொல்லி உனக்கு என்ன மயில தலையெழுத்து? உங்களால வர கஷ்டத்தை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல சார்.
நீ எப்படி இந்த வார்த்தையை சொன்ன மயில? உன்னை அவன் ஸ்டேஷன்ல பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? தினமும் அவன் உன்னை சித்திரவதை பண்ணுவான்னு நினைக்கும் போதே எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு மயில. அவன்கிட்ட இருந்து உன்னை எப்படி காப்பாத்த போறோன்னு சொல்லிதான் இவ்வளவு நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ நான் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி பேசுற. ஏத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்மை சார். நீங்க எனக்கு நல்லது செய்யணும் தான் நினைக்கிறீங்க, ஆனா எல்லா நேரத்திலயும் அது தப்பா தான் போய் முடியுது. உங்களுக்கு மட்டும்தான் அது புரிய மாட்டேங்குது. இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் ஏன் என் பின்னாடியே வந்து என்ன நோக்கடிக்கிறீங்க? மயிலு, நீ நல்லா இருக்கணும் மயிலு, நீ நல்லா இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். மயிலு, ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆவறது உன்னோட கனவுனா உன்னை எப்பவுமே சந்தோஷமா பார்க்கணுங்கிறது தான் மயிலு என் கனவு. அதுக்காக என்னால முடிஞ்சதை செய்யணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. அவ்வளவுதானே தவிர வேற எந்த நோக்கமும் இல்ல. நிசமாவே அதுதான் உங்க ஆசைனா இனிமே வாழ்க்கையிலேயே வராதீங்க சார். நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீங்க என் வாழ்க்கையை விட்டு விலகி போனாதான் நான் நிம்மதியா இருப்பேன் சார்.